ஹாய் எவ்ரிவன், எல்லாருக்கும் வணக்கம். போன வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் என்னென்னா நட்டாச்சம்மனுக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சிருந்தேன் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறமா நாங்கள் ஒரு டைம் எல்லாருமா கோவிலுக்கு போகிறோம். அப்போ ரிலேஷன் சாமிக்கு புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டு எடுக்கிறாங்க. 2-3 கலர்ஸ் வச்சுருக்காங்க. நான் அதில் சொல்கிறேன் ரெட் கலர் எடுங்கன்னு. அவங்க இல்லை எல்லோ கலர் அழகாக இருக்குது அதை எடுக்கலான்ட்டாங்க. அவங்க தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அவங்க தான் டிசைட் பண்ணணும் இல்லையா. ஆனால் நான் மைண்டில் நினைக்கிறேன், அங்கே பாரு அவங்களுக்கு தெரியல, உனக்கு ரெட் கலர் தான் பிடிக்கும், உன்னை பற்றி எனக்கு தான் அதிகமாக தெரியும், உனக்கு ரெட் கலர் பிடிக்கும்னு சொல்கிறேன், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்னு மைண்டில் நினச்சிட்ருக்கேன். அப்போ ஷாப் ஓனர் கேட்குறாங்க, இது மாதிரி எந்த சாமிக்கு எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நட்டாச்சம்மனுக்குன்னு சொன்னோன்னா அந்த சாமிக்கு தான் எல்லோரும் ரெட் கலர் தான் எடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரெட் கலர் இவங்களும் வாங்கிக்கிட்டாங்க. ஸோ இதில் எனக்கு என்னென்னா ஒரு பர்சன் மாதிரி, உன்னை பற்றி எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தான் அதிகமாக உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரி இருப்போம் இல்லையா. அந்த மாதிரியான ஒரு ஸ்டேஜ் தான் அப்போல்லாம் சாமின்றதை தாண்டி ஒரு பர்சனாக தான் பார்த்தேன்னு வச்சுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, எல்லாருக்கும் சாமி தான் இல்லையா. ஆனால் நான் அப்போது அந்த மாதிரி நினச்சிருக்கக்கூடாது. ரெட் கலர் எடுங்கன்றது சொல்லியிருக்கலாம். பட் எனக்கு உன்னை பற்றி தான் தெரியும், எனக்கு தான் உரிமை இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இது அப்படிலாம் நினச்சிருக்கக்கூடாது. பட் இதோட பெனிஃபிட் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு பர்சனாக பார்த்ததுனாலே எனக்கு என்ன பெனிஃபிட் இருந்ததுன்னா, இன்றைக்கெலாம் ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம சாமிக்கிட்டெல்லாம் கஷ்டத்தில் சொல்லியிருக்காங்க என்கிட்டே நிறைய பேர், ஏதாவது செய்கிறேன்னு வேண்டிக்கும் அப்படின்னு. எனக்கு அப்படிலாம் தோணாது. நான் கஷ்டப்படுறேன்னா அந்த சாமி பார்த்துட்டே தானே இருக்கும். என்ன நான் கஷ்டப்பட்டனாலே அந்த சாமிக்கு பிடிக்காது. அவங்க செய்ய வேண்டியது அவங்களோட கடமை. என்னை கஷ்டத்தில் இருக்கும்போது என்னை பேம்பர் பண்ண வேண்டியது அவங்களோட கடமை. நான் கேட்பேன், அது எனக்கு உரிமை இருக்குது, நான் கேட்பேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் தான் இருக்கே தவிர, ஏதாவது உனக்கு நான் கொடுக்குறேன், நீ என்னை கஷ்டத்துலேருந்து காப்பாற்றிட்டேனா அப்படின்னு எனக்கு சொல்ல தோணவே இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை கஷ்டப்படுத்தணும்னு அவங்க நினைக்க மாட்டாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டும் வருது எனக்கு. என்னோடய மைண்ட் செட் இப்படி தான் இருக்குது. ஸோ நான் வேண்டிக்கிறவங்களாம் தப்புன்னு சொல்லலை. ஆனால் நீங்கள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்க அப்படின்னா உங்களை மேலும் கஷ்டப்படுத்திக்கிற மாதிரியான ஒரு வேண்டுதல் அவசியம் இருக்காது அப்படின்னு தான் சொல்கிறேன். ஏன்னா நம்ம கஷ்டத்தில் நம்புகிறோம் பார்த்தீங்களா, நம்ம கஷ்டத்தை கூட அந்த சாமி இருக்கணும் நம்புகிறோம்ல, அதுதான் பெருசுன்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு உரிமை இருக்குது, நீங்கள் கேளுங்க. அவங்களுக்கு நிஜமாக கடமை இருக்குது, கண்டிப்பாக அவங்க செய்வாங்க. ஸோ இதுதான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.